எடப்பாடி பழனிசாமி 2021க்கு பிறகு பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறார். 24 பலகீனம் அடைஞ்சார். பலகீனமான அடைஞ்ச அவரு உடஞ்சி போன என்டிஏ உள்ள கொண்டு வந்திருக்கிறார். உடஞ்சி போய் தனித்தனி நின்ன பிறகு என்டிஏ உள்ள கொண்டு வந்திருக்கிறார். விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் போது அந்த 75லையுமே அடி விடுமே. 75 சிட்டிங் எம்எல்ஏமே அடி வாங்குறாங்களே. நீங்க அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து இருக்கும்போது இரட்டை தலைமையா இருந்தது, ஒரு பொதுத்தள கட்சியா இருந்தது. ஓபிஎஸ் போனதுல அந்த கட்சியோட உயிர் முழுக்க போயிட்ட. அவர் எடப்பாடியை எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு சீட்டு எண்ணிக்கை குறையும், ஸ்டாலினுக்கு சீட்டு எண்ணிக்கை கூடும். 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாலினை நீங்க பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்த முடியாது. இங்க ஸ்டாலினை 5 விழுக்காடுக்கு மேல பலகீனப்படுத்திட முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பலம்ங்கிறது 45 விழுக்காடு வாக்குங்கிற பலத்துக்குள்ள அவர் இருக்கும். விஜயால ஒரு 20 விழுக்காடு வாக்குங்கிற ரேஞ்சுக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா அது சீட் கன்வர்ஷன் கொடுக்காது. அந்த 20 விழுக்காடு வாக்குங்கிறது எடப்பாடியை ரொம்ப காலி பண்ணிடும். எடப்பாடிக்கு சீட் கன்வர்ஷனை காலி பண்ணிடும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறையிருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். வணக்கம் அப்துல். சார், இப்போ போல் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஹங் அசம்பிளி, இது போலிங் ஹெவியா ஆயிட்டு, அதனால ஆட்சிக்கு எதிரான மனநிலை, இல்லை விஜய் புதுசாக வந்திருக்காரு, அதனால மக்கள் சாரசாரையா வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. இல்லைப்பா அது எஸ்ஐஆர்னால தானப்பா பர்சன்டேஜ் கூட காட்டுது, சராசரியான ஒரு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு மற்றொரு தரப்பு. உங்களுக்கு தற்போது ஆஃப்டர் போலிங் களத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல் என்னவாக இருக்கிறது? அதாவது களத்தகவல்கள்ங்கிறது அவன் விருப்பத்துக்கு தான் அதை பேசலாம். எனக்கும் களத்துலேருந்து நிறைய தகவல் வருது. அதுலேருந்து நான் இன்டர்பிரட் பண்ணி தான் என்னோட விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல்ல போலிங் ஒரு 23 லட்சம் ஓட்டு கூடுதலாக வந்திருக்குது. மத்திய பிரதேசத்தில் போலிங் கூடுதலாச்சு. அந்த விமன் 1000 ரூபா தான் போலிங் கூடுதலாச்சு, பாஜக ஜெயித்தது. மகாராஷ்டிரா போலிங் கூடுதலாச்சு, 5 விழுக்காடு கூடுதலாச்சு, பாஜக ஜெயித்தது. ஜார்க்கண்ட் போலிங் கூடுதலாச்சு, பாஜக ஜெயித்தது. மகாராஷ்டிராவில் 1500 ரூபா, ஜார்க்கண்ட் 1000 ரூபா. தென் பீகாரில் மொத்தமாக 10,000 ரூபாயை டெபாசிட் பண்ணாங்க. அங்கே போலிங் கூடுதலாச்சு, பாஜக, நிதிஷ்குமார் ஜெயித்தார். இப்பவும் 5000 ரூபா டெபாசிட் ஆயிருக்கு. தெளிவாக 2000 ரூபா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நலத்திட்டங்கள், பெனிஃபிஷரி ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டாலினை தூக்கி நிறுத்தும். இங்கேயும் ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் பெண்கள் ஓட்டால் தெளிவாக இருக்குது. பெண்கள் ஓட்டில் முதலிடம் ஒரு சர்வேல 47 விழுக்காடு வரை ஸ்டாலின் வராது. 2வது இடத்துக்கு எடப்பாடிக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்றாங்க. ஓகே. அப்போ தெளிவா விஜய் ஃபேக்டர் பன்னூர் ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி ஸ்டாலினை ஏதோ மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்க. 45 விழுக்காடு வாக்கெடுத்த காமராஜுக்கு அண்ணா திமுக தலைமையில் வடபுலத்தில் ஒரு டஃப்பாக கொடுத்துட்டார். 50 சீட் அவர்கிட்ட வந்துட்டார். இன்னைக்கு உள்ள செட்டில்டு பொலிட்டிக்ஸில் விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் போது அந்த 75லையுமே அடி விடுமே. ஓகே. 75 சிட்டிங் எம்எல்ஏமே அடி வாங்குறாங்களே. நீங்க அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து இருக்கும்போது இரட்டை தலைமையா இருந்தது, ஒரு பொதுத்தள கட்சியா இருந்தது. ஓபிஎஸ் போனதுல அந்த கட்சியோட உயிர் முழுக்க போயிட்ட. நீ காலையில் ஒரு பறையர் சமூக சகோதரர், நாங்கள் எல்லா காலமும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் ஒரு தடவை பாஜக கூட்டணியில் இருக்கும்போது பாஜகவுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் ஓட்டு போடவே போகலை அதிமுக கூட. இப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தோட 8 ஓட்டும் உதயசூரியனுக்கு போடுறோங்கிறார். ஓகே. அதில் கடைசி பையன் சொன்னான்னா ஜெகர்பாபு சேர்ந்தது கரெக்டு, அம்மாவால் சிஎம்ஆட்டான ஓபிஎஸ் சேரலாமான்னு கேட்டானா. அப்போ அவர் சொன்னார், என்னப்பா அவர் இப்போ அரசியல் என்ன பண்ணுவார், சன்னியாசமாக போனோம், எடப்பாடி கையில் ரெட்டாலை பியாச்சு, அம்மா கையில் இருந்து ரெட்டாலை வேறு, எடப்பாடி கையில் இருந்து ரெட்டாலை வேறுன்னு அவர் சொல்லி அந்த வாக்கை உதயசூரன் போடுறாரு. அப்போ
எடப்பாடி பழனிசாமி 2021க்கு பிறகு பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறார். 24ல் பலகீனம் அடைஞ்சார். பலகீனமான அடைஞ்ச அவரு உடஞ்சி போன என்டிஏ உள்ள கொண்டு வந்திருக்கிறார். உடஞ்சி போய் தனித்தனி நின்ன பிறகு என்டிஏ உள்ள கொண்டு வந்திருக்கிறார். திமுக அணி 3 முறை 45 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலின் தெளிவா பெற்றுட்டார். 4வது முறை இப்போ களத்துக்குள்ள வரும்போது தேமுதிக, முபாரக்கு, கே செல்வகுமார் இப்படி பலரையும் கூட்டணியில் சேர்த்து 4வது முறை இப்போ அவர் வரும்போது 50 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு 5 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஒரு ஆன்டிகபன்சினா மேக்ஸிமம் ஒரு 5% தான் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கடந்த கால வரலாறு நீங்கள் சுட்டி காட்டிருக்கீங்க. அவருக்கு பெண்கள் இதில் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. ஓகே, அவருக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை. அவர் என்ன இந்தி போராட்டத்தில் எத்தனை ஒரு சுட்டு கொண்டுட்டார். அவர் என்ன உணவு பற்றாக்குறையாக வந்துட்டு அவர் என்ன எம்ஜிஆர் துப்பாக்கி சுடு மாதிரி ஒரு விஜய் துப்பாக்கியால சுட்டுட்டாவளா? ஒன்றும் இல்லைல்ல. ஓகே, ஸோ அவருக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்சிமம் ஒரு 5-6 விழுக்காடு வாக்கு வந்து பாதிக்கலாம். எடப்பாடிக்கு மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ ஓகே, 24ல் அவர் கூட இருந்த தேமுதிக வெளியேறிட்டாங்க. என்டிஏக்குள்ள சசிகலா பிரிக்கிற ஓட்டு, என்டிஏக்குள்ள ராமதாஸ் பிரிக்கிற ஓட்டு, அண்ணாமலையை நீக்கினதுனால உள்ள ஓட்டு. மேலும் விஜயால அதிமுகவுக்கும் என்டிஏக்கு தான் பாதிப்புன்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? விஜயை ஒரு பெரிய சக்தியாட்டு காட்டினது யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வருதுன்னாரு. பலம் நிரூபிக்காத ஒரு கட்சியை பெரிய கட்சின்னு சொல்லலாமா? அப்போ செல்லூர் ராஜு தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாட்டு அதுக்கு பிறகு தம்பி தனிச்சு நிற்கக்கூடாது அது இதுன்னு கத்துனாங்க. தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ஹேமாலி கமிட்டி, ஆரம்பத்தில் அண்ணாமலை, இப்படி பிஜேபிக்காரங்க எல்லாரும் விஜய் விஜய்னு விஜய் பாடி விஜய் இங்கே வந்து சேர்ந்துட்டா அது 200 சீட்டுன்னு சொன்னாங்க. அப்போ விஜய் தனிச்சுன்னா ஸ்டாலினுக்கு தானே 200 சீட்டு. ஓகே, விஜய் சேர்ந்துட்டாலும் ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு யூகம் தான். பட் விஜய் சேரலன்னு சொல்லும்போது ஒரு எடப்பாடி ஓட்டை தானே பிரிப்பாரு, என்டிஏ ஓட்டை தானே பிரிப்பாரு. நீங்க தானே விஜயை பெருசா தூக்கி விட்டு இந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க. ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னாருன்னா, பவன் கல்யாண் மாடல் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம், வந்துடணும் கண்டிப்பா, இல்லாட்டி காண்டவனே இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தினார் ஆர்பி உதயகுமார் அவர்கள். எஸ், அப்போ இந்த மாதிரி செல்லூர் ராஜு, ஆர்வி மதெல்லாம் பார்த்து பேசி விஜயால எடப்பாடிக்கு ஓட்டு பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அரசியலை அவங்க பண்ணிட்டாங்க. ஓகே, அவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையும் எக்ஸெட்ராக்களை வச்சு அதிமுக ஓட்டை தான் குறி வைக்கிறார். கடைசியா 10 தோழி பழனிசாமி அடிச்சுட்டாரா தேர்தலுக்கு முன்ன. ஓகே, அப்போ எடப்பாடியை வீழ்த்தினாதான் அவர் ஆளாக முடியும்னு அவர் கணக்கு போடுறாரு. ஸோ அவர் வந்து தெளிவான ஒரு அரசியல்வாதியாக தான் தன்னோட காய்களை நகர்த்துறார். ஓகே, ஸோ இந்த கட்டத்துக்குள்ள அவர் எடப்பாடியை எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு சீட்டு எண்ணிக்கை குறையும், ஸ்டாலினுக்கு சீட்டு எண்ணிக்கை கூடும். 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாலினை நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்த முடியாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, தொடர்ந்து 3 வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸை என்டிஆர் வந்து 6 விழுக்காடு தான் பலகீனப்படுத்தினார். மற்ற லீடர்ஷிப் இல்லாத கட்சிகளை பலகீனப்படுத்தி தான் அவர் எழுப்பி வந்தார். இங்கே ஸ்டாலினை 5 விழுக்காடுக்கு மேலே பலகீனப்படுத்திட முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பலம்ங்கிறது 45 விழுக்காடு வாக்குங்கிற பலத்துக்குள்ள அவர் இருக்கும். நீங்கள் குறைஞ்சபட்சம் இருந்தாலும் கூட 40+ங்கிறதுக்கு தாராளமாக இருக்கும். ஓகே, எடப்பாடி பழனிசாமி 25க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30 கீழே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் 10 விழுக்காடுக்கு மேலே வித்தியாசம்னா கழிஞ்ச தடவை 5 விழுக்காடு வித்தியாசமே இவ்வளவு சீட்டு. 10 விழுக்காடு வித்தியாசம்னா சீட்டு ஏறத்தானே செய்யும் ஸ்டாலினுக்கு. ஓவரால் ஸ்வீப்புங்கிற லெவலுக்கு வந்துருமில்ல. அதுதானே பண்ருட்டியார் சொல்றாரு. பண்ருட்டியார் கண்ணா முன்னாடி 220 சீட்டு சொல்றாரு. ஓகே, அப்ப அவர் சொல்றது என்னன்னா 2வது இடத்துக்கு தான் போட்டிங்கிறார். ஓகே ஓகே, 2வது இடத்துக்கு தான் போட்டிங்கிறாரு. அவர் கணக்குப்படி வன்னியர் பெல்ட்டுக்குள்ளேயும் வெள்ளாளக்கோட்டர் பெல்ட்டுக்குள்ளேயும் விஜய் ஊடுருவி எடப்பாடி அங்கேயும் பலகீனப்படுத்திடுவாருன்னு சொல்றாப்புல. நீங்க எடப்பாடிக்கு பலகீனம்ங்கிறது தினகரன் பலகீனப்படுத்தியிருக்கிறார், கமல்ஹாசன் பலகீனப்படுத்தியிருக்கிறார், அண்ணாமலை பலகீனப்படுத்தியிருக்கார், சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்து 8.2க்கு போய் பலகீனப்படுத்தியிருக்காரு. இப்போ 4 பேருமே எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்கிறார். கடைசியா எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார். சீமான் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். எடப்பாடி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை விட்டு விக்ரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்கல.
சீமான் 2 இடத்துலையும் நின்றுருக்கிறார். அப்போ சீமானும் எடப்பாடி பழனிசாமியை 26ல் பலகீனப்படுத்துறதுக்குள்ள காரண காரியங்கள் இருக்குது. எடப்பாடி பலகீனமாறதுக்குள்ள சூழலும் தெளிவாகவே இருக்குது. அப்போ இந்த எடப்பாடியை விஜயும் பாப்புலர் ஹீரோ விஜயும் எளிதாக பலகீனப்படுத்திட முடியுமில்ல. ஓகே. ஸோ அந்த இடம் தான் பன்னியூர் ராமச்சந்திரன் கணிக்கிற இடம். என் போன்றவர்கள் தொடர்ந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ள சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டின்னா ஒரு 40 விழுக்காடு வாக்கு வர வேணும். அதுக்கு ஒரு 75 சீட்டில் கெப்பாசிட்டியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைகிறாரு. அப்போ அந்த சீட்டு வந்து திமுக அணிக்கு தானே போகும். ஓகே. ஸோ எல்லா சூழ்நிலையிலும் திமுக அணி ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது. போலிங்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ டிஎம்கேனுடைய கோர் ஓட் பெர்சன்டேஜ் அப்படியே இருக்கு, அது வந்து அப்படியே தக்க வச்சிருக்காங்கன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க, அதையே டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு திரு விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பல ஜேர்னலிஸ்ட் பல அரசியல் விமர்சகர்கள். அவங்க கருத்து சொல்றது தப்பு இல்லை. மே 4ஆம் தேதி விஷயம் தெரியும். நான் வந்து வெற்றி பெற்றவங்க வாக்கு வந்து பலகீனம் அடையாதுங்கிறது தான் என்னோட பார்வை. காமராஜுக்கு இருந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது என்னோட பார்வை. ஸ்டாலினுக்கு ப்ரோ இன்கம்பன்சியே இருக்குங்கிறது என்னோட பார்வை. 3 முறை 45 விழுக்காடுக்கு மேலே ஸ்டாலின் பெற்றதுனால அந்த வாக்கு அவருக்கு ஸ்டாச்சுரேட்டட் வாக்குங்கிறது என்னோட பார்வை. என்டிஆர் மேலே வரும்போது 6 விழுக்காடு வாக்கு தான் காங்கிரஸ் வாக்கை பலகீனப்படுத்த முடிஞ்சதுன்னு சொல்றது என்னோட பார்வை. காங்கிரஸுக்கு அங்கே லீடர் கிடையாது ஸ்டேட்டில். பவர்ஃபுல் லீடரான ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலினை வந்து பெரிய அளவு விஜயால் பலகீனப்படுத்த முடியாது. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலாம், மற்றவங்களை பலகீனப்படுத்தலாம். அந்த சூழ்நிலை வந்தால் விஜயால் ஒரு 20 விழுக்காடு வாக்குங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால் அது சீட் கன்வர்ஷன் கொடுக்காது. அந்த 20 விழுக்காடு வாக்குங்கிறது எடப்பாடியை ரொம்ப காலி பண்ணிடும். எடப்பாடிக்கு சீட் கன்வர்ஷனை காலி பண்ணிடும். சார், நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒற்றை தலைமைக்கு பிறகு 2024 தான் அளவுகோலாக வைக்கணுன்றீங்க. ஸோ 20.5 சம்திங் தான் இப்போ இபிஎஸ் வந்து ப்ரூவன் ஓட்டு நம்ம பார்க்கலாம். அதுலேயுமே கேப்டன் விஜயகாந்த் சிம்பத்தி அதில் ஃபேக்டர் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, 20.5 வச்சுப்போம். இப்போ இந்த தேர்தலில் விஜயால் மேலும் பலவீனம் அடையுது அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க 2024 நான் எடப்பாடியை 15% இறக்கி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டீங்க. பிறகு அது வந்து 10.5 வன்னியர் கொங்கு வெள்ளாளர் பெல்ட்டில் மட்டும் ஒரு கணிசமான வாக்கை வாங்கி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பெருந்தலைவர் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்கள் தான் அது நற்சாட்டுன்னு கொடுத்தீங்க. இப்போ அது நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அந்த 15%. ஐயரும் நாடாரும் என்ன செய்திட முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்னோட காய்கள் எல்லாத்தையுமே நான் நிறுத்திட்டு இருக்கிறேன். வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஷேர்கபி சுக்கர் வார்னை கர்த்தேங்கிறது குஜராத் பழமொழி மாதிரி சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது, நிறைய நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிற லெவலில் ஒரு பெரிய தலைவர், எதிர்கட்சி தலைவர், அவருக்குன்னு சில சிறப்புகள் உண்டு, பெரிய ராஜதந்திரி. அவருக்கு எதிராக நம்ம ஃபைட்டை ஐயர நாடார் என்ன செய்திட முடியும்னு என்னையும் குருமூர்த்தியும் சொன்ன தம்பி முதன் பழனிசாமிக்கு எதிராக நம்ம அந்த ஃபைட்டை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஃபைட்டில் ஒரு பகுதியாக தான் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊன்றுகோலாக கொண்டு எடப்பாடியை செங்கோட்டையன் லோகேஷ் இவங்களெல்லாம் பயன்படுத்தி பலகீனப்படுத்துறது நம்ம ஹைலைட் பண்ணோம். எல்லா இதுலேயுமே வந்து விஜய் வந்து எடப்பாடி அந்த அத்திக்கடவு அவினாசி அதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை பாடலைன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை இது பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே வேளையில் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்னாடி ஊண்டுகோலாக போகிறது ஒரு பலகீனம்னு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சீமான் ஊழல்னு அடிக்கிறது நான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இந்த கட்டத்துக்குள்ள விஜயும் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஹீரோ எடப்பாடி பழனிசாமியை தான் பெரிய அளவில் பலகீனப்படுத்துவார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை விஜய் பலகீனப்படுத்தும் போது அந்த 75 சீட்டு சுமார் அந்த அணி ஜெயித்திருக்காங்கல்ல, அந்த சீட்டு எடுத்தால தாக்கு பிடிக்காதுல்ல. அதுதான் என்னோட பார்வை. அதில் எவ்வளவு இழக்கிறாருங்கிறதான் கொஸ்டின். இரட்டை தலைமை ஒற்றை தலைமையானதில் இழக்கிறாரு, அண்ணாமலையை நீக்கினதில் இழக்கிறாரு, என்டிஏ பிரிஞ்சுக்கிட்டு சேர்ந்ததில் இழக்கிறாரு, பாமக பிரிஞ்சுக்கிட்டு சேர்ந்ததில் இழக்கிறாரு, அன்புமணி சப்போர்ட் பண்ணாலும் ராமதாஸால் இழக்கிறாரு, ஓபிஎஸ்ஆல் இழக்கிறாரு, சசிகலா களத்தில் வர்றதுனால இழக்கிறாரு, சீமானுக்கு குறி வச்சு சீமான் தாக்குறதுனால பிராமண வாட்டுக்களை சீமான் குறி வைக்கிறதுனால இழக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே விஜய்ங்கிற ஒரு கிளாமர் ஃபோர்ஸ் வர்றதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் இருந்த கட்சி பெருமையளவு இழக்குன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு நிலைமை தான் ரொம்ப பரிதாபமான நிலைமை. நம்ம போட்ட ஸ்கெட்சி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு. சார், நீங்கள் ஒரு பாக்கெட் சொல்கிறீங்க, இந்த பாக்கெட்டில் தான் அவர் வந்து பெருந்தலைவர் ஆகிட்டாரு, ஸ்டாலினை விட பெரிய தலைவர் இந்த பாக்கெட்ஸில். குறிப்பாக சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கடலூரையும் சேர்த்துக்கிறீங்க. இது போன்ற பகுதிகளில் தான் இப்போ இபிஎஸ் வந்து பெருந்தலைவராக இருக்காரு. இது போன்ற பகுதிகளில் அவரை தோற்கடிக்கிறது தான் ரொம்ப ஸ்ரூடாக புத்திசாலித்தனமாக மிகப்பெரிய நுணுக்கத்தோடு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரேமலதா அம்மையாரை கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. அதோட எஃபெக்ட் தெளிவாக இருக்கும். அது ஷெட்யூல் காஸ்ட் ஏரியாவில் விசிகா ப்ளஸ்
தேமுதிகன்றது கூடுதல் எஃபெக்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டுமே வட தமிழகத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபோர்ஸாகவும் இருக்குது, சபார்டினேட் ஃபோர்ஸாகவும் திமுகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே பிரிஞ்சு சேர்றதுனால எடப்பாடிக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சார், இப்போ சீமான் இந்த இந்த வாட்டி வந்து ஒரு வீக்கெண்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக வந்து எல்லா கருத்து கணிப்புகளையும் எல்லா கருத்தியலாளர்களும் முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அவர் இந்த மாதிரி 8% தக்க வைக்கிறது ரொம்ப கடினம், அவர் பாதியாக போயிடுவார், இல்லை ஒரு 2-3% குறைவார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறேன்? சீமானுக்கு 17 விழுக்காடு வாக்கு வர சோஷியல் போலரைசேஷனில் வரும் நான் கணக்கு போட்டேன். அந்த போலரைசேஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதை பொதுத்தளத்துக்குள்ள விஜய் வந்து தடுக்க வந்துட்டார். நம்ம சோஷியல் போலரைசேஷன் சீமான் பண்ணுவார்னு எதிர்பார்த்த இடத்துக்குள்ள பொதுத்தளத்துக்குள்ள அதை விஜய் தடுக்க வராரு. அது விஜயோட தாக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும். அதே வேளையில் சீமானுக்கு வந்து 2024 8.2 விழுக்காடு வரும்போது எந்த கருத்து கணிப்பும் அவர் 8 வருவாருன்னு சொல்லலை. எக்ஸிட் போலே 4 தான் அவருக்கு கொடுத்தான். ஆனால் அவர் ரியல் போலில் 8 வந்தார்னா சீமானுக்கு ஒரு சைலண்ட் ஓட்டு உருவாயிட்டு. பிரசாத்ன்னு ஒரு அட்வொகேட்டு, ஹைகோர்ட் அட்வொகேட்டு, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் சொல்கிறாரு, காரைக்குடியில் உள்ள ஒரு ரிப்போர்ட்டை அவர் ரொம்ப கொடுக்குறாரு. பிரசாத் அட்வொகேட், ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருக்காரு. டியர் சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் காரைக்குடி, மேஜர் ஓட்ஸ் வந்து அதில் உடையார், நாடார், தேவேந்திர குல வேளாளர், ஆசாரி போன்ற சமூகங்கள்லாம் வந்து சீமானுக்கு பெரிய அளவில் வாக்களிச்சிருக்கிறாங்க. வல்லம்பர், கள்ளர் போன்ற சமூகங்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. பிரைட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் கோஸ் டு ஸ்ரீ சீமான் வித் வார்ம் ரிகார்ட்ஸ் பிரசாத், ஹைகோர்ட் அட்வொகேட், மதுரை பெஞ்சில் இருக்கார் பிரசாத்ங்கிற ஒரு அட்வொகேட், காங்கிரஸ்காரர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து சீமானுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்கிறார். அது காரைக்குடிக்குள்ள சொல்கிறார். சீமானும் அந்த வாக்கு வங்கியை தான் கல்டிவேட் பண்ணார். சைலண்டாக அந்த வாக்கு சீமானுக்கு வந்திருக்கலாம். அவரோட ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸுக்காக சீமான் அரசியல் பண்ணார். அது வந்து எளிய மக்கள் வாக்கு சீமானுக்கு வந்திருக்கலாம். ஸோ சீமானுக்கு வாக்கு வீதம் என்னங்கிறது விஜய்க்கு பரபரப்பு, விஜய்க்கு இளைஞர்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, அதை வச்சு நம்ம அது குறைஞ்சிட்டு விழுந்துட்டு நம்ம கணக்கிட முடியாது. ரிசல்ட் வரட்டு ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம். கழிஞ்ச முறையும் 4 விழுக்காடு எக்ஸிட் வந்த பிறகும் 8 விழுக்காடு சீமான் வந்தாங்க போது ரிசல்ட் வர சீமானை பார்க்க வேண்டியதான். நம்ம தக்க வைப்பாருன்ற ஒரு கருத்தை நீங்கள் வந்து முன்வைக்க முடியுமா அவங்களால? அவர் வந்து தன்னுடைய சதவீதத்தை அவர் தக்க வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குது. காரணம், அவர் விஜய் அடிச்சிட்டார், கொடுஞ்சனின்னு விஜய் அடிச்சிட்டார். இப்போ நீங்கள் தக்க வைக்க மாட்டாங்க இழப்பாங்கன்னு சொல்றது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சொல்கிறேன். அவங்க விஜயை பெருசாக சொல்லிட்டு அடிக்கலை. நீங்களே அவர் பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. உங்க ஓட்டர்ஸ் உங்க கருத்தை தான் முன்னெடுப்பான். அதே மாதிரி எடப்பாடிக்கு ஓட்டர்ஸும் அதிமுக தப்பு பண்ணிட்டாங்கிறது தெரியுது எடப்பாடிக்கு ஓட்டர்ஸுக்கும். சீமான் விஜய கள்ளுக்குடி, அனில் 65 சாப்பிடு, தற்குறி, கோமாளி, கொடுஞ்சனியே, அவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணணும், அது இதுன்னு அடிச்சு தானே சீமான் பண்றாரு. 3 வரும் ஒரு சைடு, நான் மட்டும்தான் இலவசத்தை இருக்கிறேன், நான் மட்டும்தான் பிராண்டி விஸ்கி வேண்டான்னு சொல்றேன், நான் மட்டும்தான் திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக எல்லா 4 வரையும் ஏற்றுக்கிறேன், நான் தான் தனியாக இருக்கிற உறுதியாக இருக்கேன்னு நாளைக்கும் ஒன் டைம் ஓட்டு எடுத்துக்கூடிய விஜய, புற்றீசல் ஓட்டு எடுத்துக்கூடிய விஜய, காளான் மாதிரி ஓட்டு எடுத்துக்கூடிய விஜய, மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடிய விஜய, நாளைக்கும் 4 வரையும் நான் தான் இருக்குன்னு தானே சீமான் நிற்பாரு. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 20 ஆண்கள் 20 பெண்கள் 210 20 40 தனிச்சு போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ மீண்டும் விஜய டார்னிஷ் விஜய விமர்சனம் பண்ணி தான் சீமான் வளர்ச்சி பாதைக்கு வருவார். விஜய் வர்சஸ் சீமான் தான் சீமான் எடுப்பார். ஸோ இதுல என்ன ஓட்டு விஜய்க்கு வருதோ அதை 29ல் தட்டி தினகரனையும் கமலஹாசனையும் அண்ணாமலை சூழ்நிலையில மிஞ்சி போனது மாதிரி விஜய் மிஞ்சி போகக்கூடிய அரசியலை தான் சீமான் அந்த இடத்துக்குள்ள எடுப்பார். ஸோ இப்போ இந்த அலை திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அலையும் இருக்கு, பிளஸ் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நீங்க அலைன்னு சொல்றதை விட எதிரிகள் செதறதுனால ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உள்ள எடப்பாடிய விஜய் காலி பண்றதுனால, விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உள்ள எடப்பாடி விஜய் காலி பண்றதுனால, விஜய்க்கு ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டிக்கு அது நம்ம ஹெர்குலியன் டாஸ்க்ங்கிறதுனால திமுகவுக்கு மிக அதிக அளவு சீட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். விதிவிலக்காலாம் நம்ம எதையும் சொல்லிட முடியாது. உதாரணமா போன வாட்டி கொங்குல நீங்கலாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தீங்க கொங்குல, பட் ஆனால் எக்ஸ்பெக்டட் சீட்ஸ் வந்து டிஎம்கேக்கு கிடைக்கல, ஒரு அடி வாங்கினாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இருக்குமா, இல்லை கொங்குலையும் இப்போ ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? கொங்குல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின்ட்ட நான் ஏர்போர்ட்டில் என் தம்பி சிஷியன் ஒருத்தன் தான் சந்திச்சு பேசுங்கன்னு சொன்னாப்புல, நான் உடனே தினேஷ்கிட்ட சந்திக்க வருமானு சொன்னதும் ஒரு 7 நிமிஷம் முதல்வர்கிட்ட பேசிட்டு வந்தேன். ரொம்ப ஷார்ப் வச்சுட்டு பிரெயின் உள்ள ஒரு தலைவர், கிராஃப்டிங் பவர் ஜாஸ்தி, தேவைக்கு தான் பேசுவார், ரொம்ப ஒரு சாஃப்ட் நைஸ் ஜென்டில்மேன்ங்கிறத அன்னைக்கே
ஆமா ஆமா சொல்லியிருக்கேன். 7 நிமிடம் பேசும்போது சொன்னீங்க. ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னே அவரை பற்றி சொல்லியிருக்கேன். ஆமா. அப்போ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவாக அதை ஆர்டிகுலேட் பண்ணக்கூடியவர். அன்னைக்கு அவரும் எதிர்பார்த்தது கொங்குல தான் அதிக சீட்டு டிஎம்கே அணி ஸ்வீப் ஆகி வருங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அது எதிர்பாராத விதமாக 2/3 1/3 போயிட்டு அதற்கு பிறகு பெரிய ஆர்கனைசரான எம்.கே. ஸ்டாலின், ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரிய ஆர்கனைசரான எம்.கே. ஸ்டாலின், ஜெயலலிதா அம்மையார் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இவர் செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, வேலுக்கார்த்திகை மூலமாக நல்லாவே தெரியும். நம்ம அவருக்கு ஜெயிலர் டைமில் கூட நான் அசோக்கை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன், நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இவங்க பெரிய ஆர்கனைசருங்கிறதுல ஜெயலலிதா பெரிய ஆர்கனைசர், ஜெயலலிதா தான் பட்டேல் ஜெயலலிதாலாம் பெரிய ஆர்கனைசர். அந்த தங்களோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி பெரிய நிற்கணும்னு சொன்னால் இது செந்தில் பாலாஜி போன்ற ஒரு பெரிய ஆர்கனைசரை வச்சு அந்த இடத்துக்குள்ளே நம்ம சாதிக்கணுங்கிறதுல ஜெயலலிதா நிரூபித்தாங்க. அப்போ ஸ்டாலினும் கொங்கு மண்டலத்தில் நாம் ஜெயித்து மேலே வரணும்னு முடிவு எடுக்கிறாரு. கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிஷனாக இருக்கலன்னு கருதுறாரு. அதில் செந்தில் பாலாஜி அவர் பாயிண்ட் பர்சனாக வைக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணி காட்டினார். அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு. ஸோ இப்போ இந்த ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது அவருக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு கீழே போகுது. ஓகே, அது ஜெயலலிதா நிற்கலன்னு சொன்னால் விஜயகாந்தே கூட்டணிக்கு போயிட்டாப்புல. ஓகே, அப்போ அது ஒரு பெரிய அலை மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க, ஓட் பேங்க் வித் வேவ். இங்கே வந்து அவர் ஈரோடு கிழக்கில் நிற்காதது எடப்பாடிக்கு ஒரு பலகீனமாகுது. ஸோ கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு வந்து விஜயோட என்ட்ரி பலகீனமான தோத்துப்போன எடப்பாடியை பலகீனப்படுத்தும். அண்ணாமலையை நீக்கினது எடப்பாடியை பலகீனப்படுத்தும். திரும்ப வந்த பிஜேபி ஓட்டு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதெல்லாம் வந்து அங்கே கன்வெர்ட் பண்ண சீட்டு டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணி வாக்கு வங்கி மூலமாக அதை அறுவடை பண்ணக்கூடிய சக்தி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இந்த விவகாரத்தில் இப்போது வட தமிழகத்தையும் பேசிட்டோம், கொங்கையும் பேசிட்டோம், டெல்டாவிலையும் ஒரு மேக்ஸிமம் ஸ்வீப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சென்னையிலையும் சவுத்துலேயும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. சவுத்தில் முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. நாடார்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த பகுதியில் எடப்பாடி நாடாருக்கு விரோத ஒரு அரசியலை பண்ணும்போது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கம்ப்ளீட்டாக நாடார் அமைப்புகள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாட்டும் அதிமுகவுக்கு எதிராட்டும் அந்த அரசியலை அவரே பல தொகுதிகளில் பண்ணுறாரு. நம்ம தம்பி அந்தோணினி ஒரு தம்பி கூட நமக்கு வேண்டிய ஒரு தம்பி, அவனும் அவர் சார்பாக எல்லா தொகுதிகளுக்கும் போய் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காப்புல. எங்கள் டீம் நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம், நாங்களும் வந்து நாடார்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற வேலையை நாங்களும் பார்த்தோம். ஸோ தென் மாவட்டத்தில் எந்த ஜாதியிலையுமே எடப்பாடிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை. சில நல்ல கேண்டிடேட்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க பல தொகுதிகளில், அந்த கேண்டிடேட்ஸுக்கு எதிராக ஒன்றும் இல்லை. பட் எடப்பாடி தலைமைங்கிறது அவங்களுக்கும் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இது இருக்குது. அதனால முன்னாடி தென் மாவட்டத்தில் ஜெயித்த தொகுதிகளும் இப்போ வந்து சிக்கலாக கொண்ட சூழலை வந்து இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். சென்னையில் ஸ்வீப் வந்துருமா சார்? சென்னையில் வந்து விஜயால வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஓகே, காரணம் சென்னையில் 2 தொகுதியில் பாஜக தான் மேலே நின்று, ஒரு தொகுதியில் தான் அதிமுக மேலே நின்று. இப்போ எல்லா தொகுதியுமே அதிமுக நின்று பாஜகவுக்கு ஒரு தொகுதி மட்டும் கொடுக்கும்போது அதிமுக பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதும் பாஜக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதும் பெரிய கொஸ்டின் ஆகுது. சிட்டி பேஸ்டு ஓட்டர்ஸ் வந்து விஜய பெரிய லீடர் மாதிரி பாஜக தலைவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணனால அந்த ஓட்டுகள் எடப்பாடிக்கு வர வேண்டிய ஓட்டுகள் டிசிபேட் ஆகி விஜய் தலைமைக்கு போகுது. ஸோ தேர்தலுக்கு பின்பு இப்போ திராவிட முன்னேற்ற, அதாவது நீங்கள் ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ்ன்னு சொன்னீங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கும் அப்படின்னு நம்ம இதை எதிர்பார்க்கலாமா சார் தமிழக வரலாறுல? நிச்சயமாக 57-62 காமராஜ் பொசிஷனில் ஒரு பெரிய தலைவராக தான் ஸ்டாலின் இருப்பார். அதுவும் சீட் கன்வெர்டபிலிட்டியில் ஸ்டாலின் பெரிய அளவுக்கு ஏறி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதைத்தான் பன்னூர் ராமச்சந்திரன் சொல்கிறாரு. நானும் ஏறக்குறைய ஒரு சில 1 இயர் வெள்ளாள கவுண்டர் எடப்பாடி பேக்கிங்கில் நிற்கும் ஓரளவுங்கிறத தாண்டி அவர் எல்லாமே ஸ்டாலினுக்கு பெரிய லெவலில் வந்துடும் சொல்கிறாரு. நானும் ஓரளவு அவரோட தன்மைக்குள்ள தான் என் கருத்தை சொல்கிறேன். பார்ப்போம். நம்ம வந்து லாஜிக்காக தான் என்னோட ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறேன். நிச்சயமாக சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி.